அங்கே யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சிறப்பாக. பொருளாளர் தானே, பொருளாளரும் பின்னாலே போய்விடலாம். நீங்கள் சிறை செல்லவில்லை. இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கிறது. உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அறவழியிலே தெரிவியுங்கள். உங்க வீட்டில் கருப்பு கொடி ஏத்துங்கன்னு சொல்ல, இதுதான் நான் சொல்றேன். அதற்கு ஒரு வாரத்துக்கு பிறகு எங்கேயோ ஒரு பஸ் சம்பவம் நடந்ததான், அதில் ஏதோ நடந்துடுச்சான். அந்த கேஸ் வந்து என் மேல போட்டு என்னுடைய தூண்டுதல், நான் 1ஆம் தேதி பிரஸ் மீட் கொடுத்ததுனால 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுன்னு என் மேல கேஸ் வர. ஏன்னா ஜெயிலு இவங்க ஏதாவது சூழ்ச்சி ஏதாவது ஒன்று சொல்ல முடியல. ஏன்னா இந்த தமிழ்நாடு சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நினைச்சா நடக்கிறது. ஆனா இந்த அதிகாரிகளை விட போறது கிடையாது. உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, நிச்சயமா இருக்கு. நாங்க இப்பயே தொடங்கிட்டோம். இன்னும் எவ்வளவு நாள் ஆட போறோம்? 2 வருஷம் ஆடுவீங்களா? அதுக்கப்புறம் எங்க ஆட்டம்? 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் என் மீது போடப்பட்டது என்று சொன்னால் மிகப்பெரிய வரலாறு என்று சொன்னார்கள். ஆனால் இந்திய வரலாறில் மாநில அரசு போடப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தை 3 முறை மத்திய அரசாங்கம் போராடி அதை விடுதலை செய்து வாங்கியது மாண்புமிகு நமது சிந்தையாளர்களால் தான் ஒருவர் தான் என்பதை நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் நமது வழக்கறிஞர் சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்களுடைய செயல்பாடை நாம் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னும் வேகம் வேண்டும் என்னுடைய கோரிக்கை. இன்னும் வேகமாக, இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும். 134 குடும்பத்தோட நிலைமையை பாருங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை, கஷ்டங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஒரு 10 நாள் ஜெயிலில் இருந்தாதான் அதனுடைய அருமை புரியும். 10 நாள் ஜெயிலில் நீங்க வந்ததுதான் அருமை புரியும். மனைவியை பார்க்காம, பிள்ளைகளை பார்க்காம, தாய் சகோதரிகளை பார்க்காம அந்த ஜெயிலில் இருந்தீங்கன்னா அந்த வழி என்னங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால உங்களுக்கு வழக்கறிஞர் சமூக பேரவையில் இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்களையும் முதல்ல 1 மாசம் ஜெயிலில் வைக்கணும். இப்ப இந்த டிஜிபி ராமானுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 8 மாசம் நான் வச்சிருக்கீங்க. என் மேல போட்ட வழக்குகள்லாம் அப்படியே இருக்கு. இப்ப நான் விடுதலை செஞ்சுட்டேன்னா நான் குற்றவாளியா நிரபராதியா எனக்கு தெரியல. நான் குற்றவாளியா நிரபராதியா? வேலூர் மாவட்டத்தை சார்ந்த இந்திரன் குண்டு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். வயது முதிர்ந்தவர், எந்த குற்றமும் செய்யாமல் வேலூர் மத்திய சிறையில் இருந்தவர். தமிழக அரசால் சிறை அனுப்பப்பட்டவர். மிக இளம் வயதுடையவர்.